இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. காரைக்குடி பிரச்சாரத்துக்காக மதுரையிலிருந்து பிரச்சார வேனில் சென்ற தாவேக தலைவர் விஜய் வழிநெடுக ரோட் ஷோ நடத்தினார். திரண்டு வந்த தொண்டர்களுக்கு உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மதுரையில் பிரச்சார வேனில் ஏறியதிலிருந்து காரைக்குடி செல்வதற்குள் 4 மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கிய நேரம் ரோட் ஷோவிலேயே முடிந்து போனது. இதனால் கடைசி நேரத்தில் பிரச்சாரம் செய்ய முடியாமல் காரைக்குடியில் திரண்டு நின்ற தொண்டர்களுக்கு கை காட்டிவிட்டு விஜய் புறப்பட்டு சென்றார். பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்தை நெருங்கிய போது யாரும் எதிர்பாராத விதமாக திடீரென பிரச்சார வேனை விட்டு இறங்கிய விஜய் ரோட்டில் சைக்கிள் ஓட்டினார். அந்த இடத்தில் தொண்டர்கள் கூட்டம் கட்டி ஏறியது. அப்படி ஒரு நேரத்தில் விஜய் செய்த செயல் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. பிரச்சார வேனிலிருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிவிட்டு மீண்டும் பிரச்சார வேனில் ஏறும் 2 நிமிடத்தில் விஜயை பதற வைத்த 6 சம்பவங்கள் நடந்துவிட்டன. பெரும் கூட்டத்துக்கு நடுவே அவர் வேனிலிருந்து இறங்கி சைக்கிளில் ஏறுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. நெருங்கிய கூட்டத்துக்கு நடுவில் பாதுகாவலர்கள் உதவியுடன் சைக்கிள் ஓட்ட முடியாமல் ஓட்டினார் விஜய். அப்போது இருபுறமும் ஓடி வந்த தொண்டர்கள் விஜய் மீது சரமாரியாக பூக்களை வீசினர். இது விஜயை திணற வைத்தது. ஆர்வக்கோளாறு தொண்டர் ஒருவர் மாலையை விஜய் கழுத்தில் போட்டு இழுத்தார். விஜய் விழக்கூடிய அபாயம் ஏற்பட்டது. பக்கத்தில் நின்றவர்கள் மாலை வீசியவரை நைய புடைத்து விஜயை மீட்டனர். அடுத்ததாக நெரிசலில் சிக்கிய பெண் ஒருவர் விஜயை நோக்கி பாய்ந்து வர பதற்றம் தொற்றியது. விஜய் சைக்கிள் அருகே வந்தபோது மற்றவர்கள் அவரை தள்ள கூட்டத்துக்குள் சிக்கி வெளியே போனார். கடைசியாக மொத்த கூட்டமும் விஜயை நெருங்கும் அபாயம் வந்தது. சூழ்நிலையை புரிந்து கொண்ட விஜய் சைக்கிளில் இருந்து துள்ளி இறங்கி வேனுக்கு செல்ல முயன்றார். அப்போது சற்றே தடுமாறிய விஜயை லாவகமாக மீட்ட பாதுகாவலர்கள் இடிபாடுகள் வழியாக நைசாக விஜயை வேனில் ஏற்றினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பும் பதற்றமும் தொற்றியது. இது தொடர்பான வீடியோ தீயாக பரவி வருகிறது.